ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம கபோனாரா மெக்கரோனி பாஸ்தா செய்ய போகிறோம். அங்கே பார்க்கலாம். கோதுமை மாவு, பொட்டோக்கு, மஷ்ரூம், பால், கருப்பு மிளகு, இப்போ ரசம். இது வந்து மெக்ரோனி பாருங்க. அதை அவிச்சு வச்சுட்டேன். பட்ரு போட்டுக்குவோம். பட்ரு மெல்ட் பண்ணிச்சு மொத்த கண்டும் போட்டுக்குவோம். கோதுமை மாவு, பால், தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு, கட்டிக்கிட்டே இல்லை. இப்போ நம்ம இந்த ஜாமான்லாம் போட்டுக்குவோம். பொட்டோக்கு, மஷ்ரூம், இப்போ ரசா போட்டுக்குவோம். சிக்கன் கிப் கூட போடலாம். மிளகுத்தூள், கருப்பு மிளகு, கொஞ்சம் உப்பு. ஓகே, இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, இந்த பென் நான் டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். பாருங்கள், சமைக்கிறதுக்கு கறி வைக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சமாக வைக்கலாம். டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கு பாருங்கள். 2 வருஷம் ஆச்சு நான் வாங்கி. இன்னும் வீணாக போட பாருங்கள். அதோட மூடி இப்படி மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் எல்லோ பேக் தட்டி வாங்கிக்கிங்க. ஸ்லோவாக கொச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வெள்ளை மிளகு போட்டுக்குவோம். ஓகே, கொஞ்சம் சீஸ் போட்டுக்குவோம். மொசரேலா சீஸு. ஓகே, நல்ல மெக்ரோனி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு அடைச்சிடலாம்.